அந்த நெல்லையப்பர்கிட்ட போய் நான் எவ்வளவோ முறையிட்டு பார்த்தேன், ஒன்றும் கேட்கிறாப்புல இல்லை. பள்ளி அறையில் உன்னிட்ட வந்து உட்கார்ந்துட்டு, கோமதி ஒரு முட்டம் கொடு அப்படின்னு நீ அவளை கேட்கறீல அப்படின்னு அவன் நெல்லையப்பர் கேட்பான். அந்த வேளையில நீ என்ன சொல்லணும் தெரியுமா? முடியாது போங்க. கர்வம் ராமநாதன் 82 வயசா பாடிட்டு இருக்கிறான், இந்த பணியில பாடுறான், இருமிகிட்ட அவனுடைய துன்பத்தெல்லாம் நீங்க தீர்க்கல, உங்களுக்கு என்ன முத்தம் வேணும் அப்படின்னு சொன்னா, நீ சிபாரிசு பண்ணினீங்கன்னா அவன் என்னுடைய வினையை தீர்த்து கொடுவான் அல்லவா, கொஞ்சம் எனக்காக சொல்லம்மா அப்படின்னு கேட்கிறாரு ஒரு புறவர். தமிழ் கொஞ்சது பார்த்தீங்களா? ஆய்முத்து பந்தரின் வெள்ளனை மீது உன் அருகிருந்து கொஞ்சம் பொறுத்து தெரியாத நீ முத்தந்தா என்று அவர் கொஞ்சம் வேளையில் நித்தம் நித்தம் நெய் முத்தரோடு என் குறைகளெல்லாம் மெல்ல மெல்ல சொன்னார். உன் வாய் முத்தம் சிந்தி விடுமோ? மெல்ல மெல்ல அவர்கிட்ட எனக்காக நீ சிபாரிசு பண்ணக்கூடாதாம்மா? நெல்லேந்து வெடிமையை அபூர்வமான. அடுத்தது சித்திரசகை திருக்குற்றாலம். வம்பார் குன்றம் நீளுயர் சோலை வளர்வேங்கை கொம்பார் சோலை கோல வண்டியாசை குற்றாலம் அம்பால் நெய்யோடு ஆடல மந்தான் அவர் கொண்டை நம்பான் மேய நன்னகர் போலும் நமரங்காள். அடுத்தது திருவாலங்காடு. அம்மைக்காக கால் தூக்கி ஆடினான். அதை பாடிட்டு சுடுகாட்டில் ஆடுவான். அதை அப்படியே வர்ணிக்கிறாங்க அந்த அம்மா. கொங்கை திறங்கி நரம் விழுந்து குண்டுகண் வெண்ப குடி வயிற்று பங்கிசி வந்து பக்கள் நீண்டு பரடுயர் நீள் கடைக்காரோர் பெண்பே தங்கி அலறி உலகு காட்டில் தாழ் சடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. திருஞான சம்பந்தருக்கு முந்தி பதியம் பாண்டது அந்த அம்மா தான். திருஞான சம்பந்தரே நினைக்கல, நாம எங்க காரைக்கால் அம்மையார நினைக்க போவோம். அப்படி அதனால பஞ்சசபையை உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். எனக்கு கொடுத்த நேரம் ஒரு 10 நிமிஷம். என்னை எல்லாம் வளர்த்தவர்கள், எந்த வகையிலையும் வளர்த்தவர்கள் தருமபுரி. அவர் 8 நூல் பாடியிருக்கார். விஞ்ஞான சம்பந்தர் அட்டகம் என்று 8 நூல். அவர் வடமொழியிலையும் வல்லவர், தென்மொழியிலையும் வல்லவர். அருளாளர். ஆம், நான் தினந்தோறும் தருமபுரத்துக்கு போறேன். ஒரு நாள் கூட போகாத நாளே கிடையாது. ஆம், அந்த ஊர்ல 2 ஜீவ சமாதி இருக்கு. முதல் சன்னிதானம் ஜீவ சமாதி, 2வது சன்னிதானம் ஜீவ சமாதி. அருளாளர் மூர்த்திகள். அங்க போனா நமக்கு அருள் கிடைக்கும். அவர் எழுதுனது சிவபோகசாரம். அற்புதமான ஒரு நீதி. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு என்று. நீ செய்த பாப புண்ணியத்துக்கு ஏற்ப உனக்கு நன்மையும் தீமையும் கிடைக்கிறது. எவன் உனக்கு தீமை செய்துவிட போகிறான்? கிடையாதுடா. நீ செய்த தீவினை தான், நீ செய்த நல்வினை தான் அனுபவிக்கிறாய்.
அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று எழுது. இதை நான் ரெக்கார்ட்ல பாடிட்டேன். என்னை யாரும் பாட சொல்ல, என்னுடைய செஞ்சோற்று கடன் நான் பாடி வச்சிருக்கேன். அந்த ரெக்கார்டு இப்பவும் கிடைக்குது. பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், பரபரக்கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, மனமே ஏங்கி இடையாது, ஆசையராய் பாசம் விடாய், ஆன சிவ பூசை பண்ணாய், நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய், சீச்சி சிறுமே தவிராய், திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கு என்னவாய், ஐந்தறிவார் கண்டாலும் ஆறு ஏவு சொன்னாலும், எந்த விருப்பு வெறுப்பு எய்ந்தாலும், சிந்தையை பார விசாரத்தை பண்ணாது, ஏதொன்றும் தீர விசாரித்து. திவ்யமான பாடல்கள் கோடி கோடியா கொடுத்து வச்சாலும் கிடைக்கும். இதை நான் ரெக்கார்ட்ல பாடிப்பேன். நான் ஒரு நாள் நான் எதா இருந்தாலும் 9 மணிக்கு நான் முடிச்சு விடுவேன். நீங்க கவலையே படாது. நான் மணியில ரொம்ப குறிக்கோளான ஆள். எந்த மணியிலையும் திருத்தணியை நோக்கி நான் போய்கிட்டோம். திருவள்ளூர் லெவல் கிராசிங்ல என்னுடைய நண்பர் காரில் உட்கார்ந்துருந்தேன். அங்க ஒருத்தன் மோட்டர் பைக்கில் வந்து இறந்தான். புல்லட் பார்த்தான். யாராவது ஒருத்தர் பார்த்தான்னா நமக்கு பயமா இல்லை, என்ன பண்ணி விடுவாங்களோன்னு. ஏன் நான் டில்ல கட்டிட்டேன். இறங்கி வந்து புட்டுத்தான்னா ரெண்டு என்ன பண்ணுவேன் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். மோட்டர் பைக்கை ஸ்டார்ட் போட்டுட்டு கிட்ட வந்தான். எனக்கு இன்னும் உதறல் கட்டி போச்சு. நீதான தர்மபுரம் சாமிநாதன்? ஆமா. சிவபோக சாரம்னு ஒண்ணு கேசட்ல பாடி இருக்கீங்கல்ல? ஆமா. அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு கீழே விழுந்து கும்பிட்டான். ஏன்பா? எனக்கு நிலத்துல குறைச்சல் இல்லை, பணத்துல குறைச்சல் இல்லை, குடும்பத்துல குறைச்சல் இல்லை, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு துன்பம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஏதோ ஒரு துன்பம் அனுபவிச்சிருக்கேன். இனம் காணாத ஒரு துன்பம். ராத்திரில தூக்கம். ஒரு நாள் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போனேன். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று என்ன. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். எவர் எவர்க்கு உதவினர், எவர் எவர்க்கு உதவிலர், அவரவர் நினைவது தம்மை உணர்வதுவே அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பாடி இருந்தது. என் நண்பரை கேட்டேன், இந்த பாட்டு என்னமோ ஒரு நீதியை சொல்லுதே என்னன்னு கேட்டேன். நீ அனுபவிக்கிற நன்மையும் தீமையும் பிறதர வாரம் வேற யாரும் கொடுக்கல. நீ செய்த பாப புண்ணியம் தான் அனுபவிச்சுட்டு இருக்க. நீ எதுக்காக பொண்டாட்டி மேலேயும் புள்ள மேலேயும் வேலைக்கார மேலேயும் கோவப்படும்? நீ செய்த பாபம் தான், நீ செய்த புண்ணியம் தான். ஆமா, அதை நினைச்சு ஒன்ன நீ திருத்திக்கொள் அப்படின்னு. நான் கஷ்டப்படுறதெல்லாம் நான் செய்த பாவம் தானா? என் மனைவி கொடுக்கலையா? என் பிள்ளை கொடுக்கலையா? கிடையாது, நீ செய்த பாவம் தான் அப்படின்னு சொன்னான்.
அபூர்வமான அறவுரை. இந்த கேசட்டை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டு வாங்கினேன். அப்புறம் புதுசாக ஒரு கேசட் வாங்கி கொடுத்தான். அதுக்கு உங்கள் படம் சின்னதாக இருக்கிறது பார்த்தேன். இவ்வளவு அபூர்வமான பாடலை பாடி இருக்கீங்களே, எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் எங்கேயோ இருக்காரு, எனக்கு தெரியாது, எனக்கு படம் இருக்கு. இந்த அபூர்வமான பாடலை பாடி வச்சீங்களேன்னு அவன் சொன்னான். எப்போதுமே பிறர் சொன்னால்தான் நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி அபூர்வமான திருப்பாடல் இந்த சிவபோக சாமி. அந்த குருநாதனை விட்டு பிரிஞ்சார் குருஞான சம்பந்தர். அவர் குருநாதனை விட்டு பிரிஞ்சாரு. கொஞ்ச தூரம் வந்தாரு, குருநாதனுடைய நினைப்பு வந்தது. ஒரு பாட்டு சொல்றார். கிடந்தாலும், குருநாதன் பேர் ஞானப்பிரகாசம். கிடந்தாலும் ஞானப்பிரகாசம் என்பேன், கிடந்தே எழுந்து படர்ந்தாலும் ஞானப்பிரகாசம் என்பேன், பசியோடு பிடி வந்து அடர்ந்தாலும் ஞானப்பிரகாசம் என்பேன், அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞானப்பிரகாசம் என்பேன், பின் சொல்லில்லையே. ஐயோ அப்பான்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வருகிற நன்மை தீமை எல்லாம் என்னுடைய குருநாதன் கொடுத்தது அப்படின்னு ஒரு பாட்டு. அபூர்வமா பாடம் கேசட் கிடைக்கிது, வாங்கி கேளுங்க சொல்லிவிட்டு இங்கே பாடணும் அப்படின்னு. இந்த நடராஜன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நான் போன மாதம் அங்கே பாட வந்திருந்தேன். கேட்டார், 23ஆம் தேதி நீ வாங்கினார். என்னால் முடியாதுப்பா, என்னை விட்டுடு அப்படின்னா 22ஆம் தேதி அவர் விடாக்கள். சரி 22 ஒத்துக்கிட்டேன். நான் என்னென்னமோ கண்ட்ரோல்லாம் சொன்னேன், அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ என்னுடைய உடல்நிலை இருக்கு இல்லையா? காரில் வந்தாலும் ஆகலை, ரயிலில் போனாலும் ஆகலை. காரணம் 82 வயசு. திருஞான சம்பந்தர் சொல்றார், வயசாட்டா சளி, வயசானா சளி பிடிக்க மாட்டான், சளியா சனியனா. உடனைந்தும் பொறி கலங்கி வெளிமிழங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி. ஐன்னா சளி இல்லையா? சளியில தான் இவன் துன்பப்படுறான், சளியில தான் சாகரம். எனக்கு நுரையீரல்ல 40% இருக்கு. இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 10% தான் இருக்கணும். எனக்கு 40 இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் அதோடு சில இடத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் போகணும், வெளியே வரலாம் முடியாது. நடராஜ கூப்பிட்டாருன்னு வந்தேன், எனக்கு தெரிஞ்சதை பாடினேன். நல்ல வழியாக எல்லாரும் எந்திரிச்சு போகாமல் உட்கார்ந்துருந்தீங்க. உங்கள் திருவடிக்கு நான் வணக்கம் செய்யறேன் இல்லையா? அதனால தான் கொஞ்சம் பேச்சும் பாட்டுமா சொல்லிட்டேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த கற்பகத்தையும் வணங்கி, சாமியினுடைய திருவடியை வணங்கி, நடராஜனுடைய குரூப்புக்கு என்னுடைய அன்பை செலுத்திக் கொள்ளுகிறேன். அவர் மரியாதை செய்ததுக்கு அப்புறமா எல்லோருமா பஞ்சாட்டம் சொல்லுவோம். இந்த நாடு நன்றாக இருக்கட்டும். இனவெறி, மதவெறி, மொழிவெறி தலைவிரிச்சு ஆடுது நம்ம நாட்டில். இந்த வெறித்தன்மை எப்போ போகும் இல்லையா? நன்னறியவை அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்துதன் புறவினில்
கொன்றை பொன் தொரிதர துன்று பைம்பூன் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வதாராமே. மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. மறந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. திருந்து தேவன் கொடி தேவதேவைதிய அருந்தவத்தோர்தொழும் அடிகள் வேடங்களே. அடிகள் வேடங்களே மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. திருந்து தேவன் குடி தேவதேவைதிய அருந்தவத்தோர்தொழும் அடிகள் வேடங்களே. அருந்தவத்தோர்தொழும் அடிகள் வேடங்கள்